எத்தனாவது பதிகம் சொல்லுங்கள்? சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் குருவே போற்றி, திருவே போற்றி, திருக்கைலாய பரமரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி, சக்தி விநாயகர் அகிலாண்டேஸ்வரியுடன் சோழீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருடைய 7ஆம் திருமுறை. பதிகை எண் கரெக்டாக சொல்லுங்கள். 85வது. திருக்கூடலையாற்றூரா? ரொம்ப நாள் ஆச்சோ நடத்தி. திருக்கூடலையாற்றூர் பதிகம். திருக்கூடலையாற்றூர் பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருடைய 7ஆம் திருமுறை. பதிகை எண் 85. தலம் திருக்கூடலையாற்றில். மந்திர எண் 8வது மந்திரம். 8வது மந்திரம் நடத்தணும். பொருள் எழுதுங்க. வேதத்திற்கு சொல்லப்பட்ட தலைமைகளையுடைய, வேதத்தில் சொல்லப்பட்ட தலைமையுடைய தேவர்களும், வேதத்தில் சொல்லப்பட்ட தலைமையுடைய தேவர்களும் அத்தேவர் தலைவனாகிய இந்திரனும் பூதங்களும் சூழ்ந்திருக்க உமையுடன் இத்தலத்தில் இறைவன் எழுந்தருளியுள்ளான். இந்த இறைவன் புண்ணியன். வாங்க. சிவாயனம். குருவே போற்றி. சிவாய நம. குருவே போற்றி. குருவே போற்றி. இந்த தலைவன் புண்ணியன். இந்த வழியில் என்முன் சென்ற செயலை, இந்த வழியில் என்முன் சென்ற செயலை நான் அறியவில்லை. இது என்னுடைய அறியாமை. காந்திநகர் கோயிலில் கொஞ்சம் ஓப்பன் ஏரியா அதிகம், அதனால தான் பனி அதிகம். என்ன இங்கே கொஞ்சம் நல்ல எல்லாமே அரெஸ்ட் ஆகிருக்கு. காந்திநகரில் நேற்று கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம். ஓப்பன் ஏரியா. அந்த காம்பவுண்ட் ஷோருக்கும் மண்டபத்துக்கு இடையில் ஒரு 10 அடி ஓப்பன் ஏரியா இருக்குது. அது டைல்ஸ் இருக்க ஆரம்பம் மரங்கள் சுற்றி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த வழி சென்ற இதை நான் அறியவில்லை. குறிப்புரை கூடலையாற்று 85வது பதிகை 7ஆம் திருமுறை. எண்பத்தி பதிகம் 8வது மந்திரம். மந்திரத்தை படிங்க. மறைமுதல் வானவரும் மாலையன் இந்திரனும் பிறைநுதல் மங்கையோடும் பேய்கணமும் சூழ. அந்த பேய்கணம்ங்கிறத நான் பூதம்னே சொல்லியிருந்தேன். கீழே குரல் படைன்னு வருது. அப்போ பேய் நம்ம எழுதி தான் ஆகணும். பேயும் இருக்குது, குரல் படையும் இருக்குது. குரல் படைங்கிறது பூதகணம். கூடலை ஆற்றூரில் அரவன். இறைவனுக்கு ஒரு பேர் அரவன். இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே. இந்த திருப்பதிகத்தில் 4வது வரியில் முதல் வார்த்தையை சுந்தரர் மாற்றி கொண்டே வர்றார். முதல் மந்திரத்தில் அடிகள்னாரு, பிறகு ஐயன்னாரு, பிறகு ஆர்வன், அந்தணன், ஆதி, அத்தன், அழகன், இப்போ அரவன் என்று சொல்கிறார். மந்திரத்தின் பொருள் என்ன எழுதணும்? மறைமுதல் வானவரும், வேதத்தில் சொல்லப்பட்ட தேவர்களும், வேதத்தில் சொல்லப்பட்ட தேவர்களும், அத்தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இந்திரனும் பேய்க்கூட்டமும் சூழ்ந்திருக்க. இறைவனை சூழ்ந்திருக்கிறவங்க யாருன்னு ஒரு 3 லிஸ்ட்டு கொடுக்குறாரு. ஒன்று தேவர்கள், இன்னொன்று தேவர் தலைவர்கள், இன்னொன்று பேய்க்கூட்டம், இன்னொன்று பூதப்படை. 4 பேர் சூழ்ந்திருக்கிறாங்க. அது தெரிஞ்சால் போதும். தேவர், தேவர் தலைவன், பேய்க்கூட்டம், பூதகணங்கள் சூழ்ந்திருக்க. இதில் இந்த பூதகணங்கள் மட்டுமே இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானவை. மற்ற எல்லாம் இறைவன் கூட இருக்கணும், அதனால் இருக்கிறாங்க. சரியா? பூதகணங்கள் மட்டும்தான் இறைவனுக்கு நெருக்கமானவை, இறைவனுக்கு பணி செய்பவை, அடியாருக்கு சமமானவை.
பிறகு தேவர் இருக்கிறது, இந்திரன் இருக்கிறது, பேய்கள் இருக்கிறதெல்லாம் அது இறைவன் கூட இருக்கணும், அதனால் இருக்கிறாங்க. இவ்வழியடை என் முன் இறைவன் போனான். அந்த இறைவனை பற்றி சொல்லும்போது அரவன் அப்படின்னு சொல்கிறார். இறைவனுக்கு கொடுத்த அடைமொழி வார்த்தை நல்ல வார்த்தை. இவ்வழியடை என் முன் வந்த வியத்தகு செயலை அடியேன் அறியாது ஒழிந்தேன். இந்த மந்திரத்தில் நிறுத்தி கொண்டு ஒரு முதல் மந்திரத்திலிருந்து ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். மந்திரம் 1 அடிகள், ஒரு லிஸ்ட் எடுங்க பார்க்கலாம். மந்திரம் 1 அடிகள், மந்திரம் 2 ஐயன், மந்திரம் 2 ஆர்வன் பிராக்கெட்டில் அன்புடையவன், மந்திரம் 3 அந்தணன், மந்திரம் 3 அந்தணனா 4 அந்தணனா 4 அந்தணன், 5 ஆதி, 6 அத்தன், அத்தன்னா தந்தை, 7 அழகன், 8 அரவன், 9 ஆலன் அப்படிங்கிறாரு. உரையில் அது சம்பந்தமான எந்த விடையும் கிடையாது. ஆலன்கிறது கூடலை ஆற்றூரில் ஆலனி வழிபோந்த அதிசயம் வரும். ஆலன்கிறத நம்ம ஆலமரத்தின் கல்லால் மரத்தின் நிழலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக பார்க்கணும். ஆமாம், குரு கல்லால மரநிழலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக பார்க்கணும். இந்த அடைமொழிகளோடு பார்க்கும்போது இந்த அடைமொழிகளையெல்லாம் நீங்கள் தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா குருவுக்கான செய்திகள் இருக்குது. அந்த அடிகள் என்பது குருவுக்கான செய்தி, அந்தணன் என்பது குருவுக்கான செய்தி, ஆர்வன் ஆதி என்பதெல்லாம் சிவனுக்கான செய்தி, அத்தன் என்பது குருவுக்கும் பொருந்தும், யாருக்கும் பொருந்தும், இறைவனுக்கும் பொருந்தக்கூடிய செய்தி, அழகன் இறைவனுக்கு பொருந்தும் செய்தி. இந்த அரவன்கிறதும் இறைவனுக்கு பொருந்துகிற செய்தி தான். ஆமாம், அரவன்கிறது நெறியே போற்றி. அரவன் என்பது இறைவன் அறவடிவமாக இருப்பதை குறிப்பது. இங்கு அறம் என்று சொன்னதை வள்ளுவர் சொன்ன அறமாக நாம் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். இங்கு அறம் என்று சொன்னதை வள்ளுவர் சொன்ன அறமாக நாம் எடுக்கக்கூடாது, அதை மட்டும் எடுக்கக்கூடாது. உரையில் எதுவுமே இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் சொல்கிறோம். இங்கு அறம் என்று சொன்னதை அறநூல் அறத்தையும் சைவ நெறியையும் எடுக்கணும். எடுத்துக்கிட்டால் அது சைவ நெறியையும் எடுக்கணும். சரியா? அறநூல் சொல்லுகின்ற அறங்கள் சமயத்துக்கு தொடக்கமே தவிர சமயம் பண்ணும்போது தேவை, ஆனால் அதுவே எதாகிவிடாது, சமயமாகிவிடாது. அதுவே அப்படின்னா திருவள்ளுவருக்கு பிறகு யாருமே வேண்டியதில்லை. புரியுதா? அதுவே எதாகிவிடாது, சமயமாகிவிடாது. அந்த திருக்குறளில் சைவ சித்தாந்தங்கிற நூலில் ஒரு செய்தி இருக்குது. என்னதுன்னா, அறத்துப்பாலுக்கு முன்னால் பாயிரம் இருக்குது. முதல் 4 அதிகாரம் பாயிரம். அறத்துப்பாலுக்கு பின்னால் தான் துறவரவியல் இருக்குது. அந்த நூலை எழுதியவர் என்ன சொல்கிறாருன்னா, மத்தியில் அறத்தை வைத்து முன்பக்கத்திலையும் அருளை வைத்து பின்பக்கத்திலையும் அருளை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி எதில் இருக்குது? திருக்குறளில் சைவ சித்தாந்தங்கிற நூலில் இருக்குது. திருக்குறளில் அறத்துப்பால் மத்தியில், அறத்துப்பாலுக்கு முன்னால் பாயிரம், அது ஃபுல்லாக கடவுள் சார்ந்தது. அது என்னது? வான் சிறப்பு, கடவுள் வாழ்த்து, அடுத்தது நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், எல்லாம் கடவுள் சார்ந்தது. பிறகு அந்த அறத்துப்பால் முடிஞ்ச உடனே என்ன வந்துடுது? துறவரவியல் அதுவும் கடவுள் சார்ந்தது. 2 பக்கமும் கடவுள் சார்ந்தது, மத்தியில் அறம். சின்ன புத்தகம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, கொடுத்ததுன்னா யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்து அந்த வகுப்பில் போட்டிருந்தீங்க. அதில் இது போட்டிருந்ததா? அப்படி நீங்கள் நான் அதை நம்ம இத்தனை புத்தகம் அதை என்ன பண்ணுறேன்ட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு போனேன். நீங்கள் சொன்னதான் ஞாபகம் இல்லை. அதில் அந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். எனவே அந்த திருக்குறள்லையே அறம் என்பது எதோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறது? அருளோடு என்று சொல்லும்போது சமய நூல்களில் நீங்கள் அறத்தை எதாக பார்த்துடக்கூடாது, வெறுமனே அறமாக பார்க்கக்கூடாது. சமய நூலில் அறம் என்பது அருளுக்கான அடிப்படை. சிவனை தேடுகின்ற ஒருவன் சிவனை தேடும்போது வள்ளுவர் நெறியில் நிற்கணும்.
வள்ளுவர் நெறியை விட்டு யாரை தேடக்கூடாது? சிவனை தேடக்கூடாது. பற்றுக ஆமாம் அறம் வந்து படிநிலை தான். அதுக்கு அடுத்தது ஆமாம் அருளுக்கு. பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதை நம்ம கடைப்பிடிக்கிற இடம்தான் சமயம். அதாவது ஒரு மாணவர் பற்று விடணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒரு ஆசிரியர் பற்று விடாமல் வள்ளுவர் சொல்லுகின்ற பற்றுக பற்றத்தான் பற்றினைங்கிறத பின்பற்றாமல், அல்லது மற்ற நான் பற்றிலேன் கண்டா என்று மாணிக்கவாசகர் சொல்வதை பின்பற்றாமல், அல்லது உந்தியாரில் இருக்குது பற்று விடுதல் பற்றி ஒரு பாட்டு இருக்குது, களீரில் பற்று விடுதல் ஒரு பற்றி பாட்டு இருக்குது, இதையெல்லாம் பின்பற்றாமலே அது தேவாரத்தில் இருக்குது. இப்படி அறநூல்களில் சொல்லப்பட்ட எதையுமே பின்பற்றாமல் நான் உங்களுக்கு கற்பித்தேன் என்றால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அறிவு வளரும், அருள் வளராது, உங்கள் உயிர் வளராது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இது ரொம்ப முக்கியம். ஆசிரியன் பற்றுவிடாதவனாக இருந்தால் அவன் கற்பிக்கின்ற கல்வியில் அறிவு வளரும், உயிர் என்ன செய்யாது, ஒரு நாளும் வளராது. அவன் உயிரே வளராத போது அடுத்தவங்க உயிரை எப்படி வளர்ப்பான்? அதுதான் அதில் இருக்கிற செய்தி. அதுக்கு தான் இப்போ நான் எதற்காக அதை கனெக்ட் பண்ணுறேன்னா, சமயத்தில் இருக்கும்போதும் எது வேணும்? அறம் வேணும். சமயத்தில் இருக்கும்போதும் அறம் வேண்டும். சரியா? இப்போது நான் அதைத்தானே சொல்கிறேன். இப்போது மாணவர்கள்ட்ட அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். எதற்கு முதன்மை கொடுங்க? அறத்துக்கு முதன்மை கொடுங்க. பதவிகள் இருக்கட்டு, பொறுப்புகள் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாத்தை விட பெருசு எது? அறம். எனக்கு பகவத்கீதை கற்றுக் கொடுத்தவங்க படித்து கொடுத்த எல்லாமே மறந்துட்டு, ஆனால் ஒரு செய்தி மட்டும் ஞாபகம் இருக்குது. எனது அறத்துக்காக எதை வேண்டுமானாலும் துறந்து விடு, எதற்காகவும் அறத்தை துறக்காதே. அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? எனவே இதில் பூதகணங்கள் சொல்லப்பட்டது, இறைவன் அரவன் என்று சொல்லப்பட்டதுக்கு வழி எடுத்துக்கிடுங்க. அரவனாக இருந்ததுனால தான் சுந்தரருக்கு வழிகாட்டுறாரு. அரவனாக இருந்ததுனால தான் சுந்தரருக்கு அருளை செய்கிறார். பேசிக் எதாக இருக்கணும்? அறமாக இருக்கணும். நீங்கள் தட்சிணாமூர்த்தியாக இறைவன் உபதேசித்த இடத்துலையே அறமுதலா நான்கினையும்னு தான் இருக்குது. அதில் 2 வகையான தட்சிணாமூர்த்தி உபதேசம் இருக்குது. ஒன்று வேதம் கற்பித்ததும் இருக்குது, இன்னொன்று அறம் பொருள் இன்பம் வீடு கற்பித்ததும் இருக்குது. ரெண்டையுமே யார் தான் செய்கிறா? தட்சிணாமூர்த்தி தான் செய்கிறார். திருவாசகத்தில் அந்த 2 திருவாசகம் ஒரே பதிகத்துக்குள்ளே வரும். அன்றாலின் கீழிருந்து அறமுதலா நான்கினையும், இதை கொண்டு வர்றதுக்கு தான் நான் 15 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். அன்றாலின் கீழிருந்து அறமுதலா நான்கினையும் என்றால் அறம்பொருள் இன்பம் வீடு என்பது வேதமாக போற்றப்பட்ட காலம் தமிழ்நாட்டில் இருந்ததுங்கிறாங்க. அந்த அறமுதல் இன்பம் வீடு தான் திருவள்ளுவர் திருக்குறளில் விரித்தும் குறைத்தும் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் திருமூலருடைய திருமந்திரத்தில் உள்ள தலைப்புகளும் திருவள்ளுவருடைய தலைப்புகளும் பெரிதும் என்ன செய்கிறது? ஒத்துப்போகிறதுன்னு சொல்கிறாங்க. சரிதான்? சரி, என்னதான் சார் சொல்ல வர்றீங்க அப்படின்னா, சிவநெறியில் நிற்பவர்கள் அறநெறியிலும் நிற்க வேண்டும். வேறு மாதிரி சொல்லுங்களாம் சார்னா, அறநெறியில் நிற்பவர் சிவநெறியில் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் சிவநெறியில் நிற்கிறவர் அறநெறியில் நிற்கணும். ஏன்னா அவர் அந்த படியில் நின்றுக்கிட்டார். அவரை நீங்கள் எப்படி கட்டாயப்படுத்துவீங்க? பொள்ளாச்சி வரைக்கும் நின்றுக்கிட்டது வேறு, கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறது வேறு. அறத்தில் நின்றவன் பொள்ளாச்சி வரைக்கும் வந்த மாதிரி அவன் சொல்கிறான் எனக்கு பொள்ளாச்சி போதுங்கிற, அவனை என்ன பண்ணுவீங்க? என்ன சார்? ஆனால் நீங்கள் கோயம்புத்தூர் போனால் உங்களுக்கு எது உண்டு? பொள்ளாச்சி வியாபியம், பொள்ளாச்சி உங்களுக்கு உண்டு. சரியா? அதனால் என்ன சார் சொல்ல வர்றீங்க? எங்களுக்கு பாடம் என்ன சார்? நான் எந்த நிலையிலும் எதை விடாதீங்க? அறத்தை ஆசிரியரும் விடக்கூடாது, மாணவரும் விடக்கூடாது. சரியா? அடுத்த மந்திரம் 9வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. திருச்சாளல்ல இருக்குது. அதே தான், அதை கொடுங்க, நான் படிக்கிறேன். கொண்டாங்க. திருச்சாளல்ல தான் இருக்குது, வேறு எங்கேயும் இருக்காது. அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கினையும் நன்றாக 4வர்க்கும் நான்மறையின் உட்பொருளை அன்றாலின் கீழிருந்து அங்கு அறமுறைத்தான் காணேடி. அப்போ அறம் உரைத்தது யாரு? தட்சிணாமூர்த்தி. நீங்கள் இந்த இடத்துல வருகின்ற அறம் என்பதையும் வள்ளுவர் அறத்தையும் ஒரே மாதிரி பார்த்து விடக்கூடாது. வள்ளுவர் அறம் ஒரு இடத்துல நின்று கொள்ளும், இவருடைய அறம் எங்கேயும் நிற்காது. இது எதையும் சேர்த்து கொள்ளும், தனக்குள் அருளையும் சேர்த்து கொள்ளும். அதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் ஒரு வார்த்தைக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். அன்றாலின் கீழிருந்து அங்கே அறமுறைத்தானாயிடும் கொண்டான்கான் புறமூன்றும் கூட்டோடைய அதிலே தான் இன்னொரு பாட்டு,
அருந்தவருக்கு ஆலின் கீழ் அறமுதலா நான்கினையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய ஏம்பேடி அருந்தவருக்கு அறமுதலா அன்றருளி செய்திலனேல் திருந்தவருக்கு உலகியற்கை தெரியாகான் சாடலோ. இன்னொரு பாட்டு உண்டு, 3 பாட்டு உண்டு தட்சிணாமூர்த்தி சம்பந்தமாக. அது எதில் இருக்குன்னு பிறகு பார்க்கலாம். சரியா? இங்கே இருக்குது, திருப்பூவல்லியில் இருக்குது, குறிச்சிக்கிடுங்க. இது ரொம்ப முக்கியம், யாரும் இதை சீரியஸாக எடுக்கிறது இல்லை. திருப்பூவல்லி 13வது பதிகம், அதில் 13வது மந்திரம். அன்றாலின் கீழ் அருமறைகள் தான் அருளி நன்றாக வானவர் மாமுனிவர் நாள்தோறும். இங்கே அருமறைகள் தான் சொன்னார், அறம்ங்கிற வார்த்தையை கையாளலை. சில உரையாசிரியர்கள் இந்த 3 மந்திரத்துக்கும் ஒரே பொருள் கிடையாது, அறம் சொன்னதும் சொல்லப்படுகிறது, அருமுறை சொல்லப்படுறதும் சொல்லப்படுகிறது, எனவே இதை வேதத்தை சொன்னதாக எடுக்கணும்னா கூட என்ன செய்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு உரையாசிரியர்கள் எழுதுகிறாங்க. திருச்சாளலில் மந்திரம் என்ன? திருச்சாளலில் 16, 20. திருப்பூவல்லி 13வது பதிகம் 13வது மந்திரம். இந்தாங்க ஒரு வார்த்தை தான், ஆனால் அதுக்குள்ளே எத்தனை திருவாசகம் மேட்சாக இருக்குது. இது நீங்கள் 3 திருவாசகம் மேட்சாக இருக்குது. நம்ம ஒரு மந்திரம் தான் படிச்சிருக்கிறோம், எத்தனை மந்திரம் படித்ததாக நினச்சிக்கிடணும், 4 மந்திரம். இதுதான் கற்பித்தலில் உள்ள நுட்பம். பிறகு திருவள்ளுவர் திருக்குறளுக்கு போயிருக்கிறோம், பிறகு உந்திகளிருக்கு போயிருக்கிறோம், பிறகு மாணிக்காசருடைய மற்ற நான் பற்றிலை போயிருக்கிறோம். இது எல்லாம் எடுத்து மேட்ச் பண்ணி படிக்கணும். அடுத்த மந்திரம் 9வது மந்திரம். இறைவன் விடமுண்டவன் பால்போல் மொழியுடைய உமையுடன் இருப்பவன். இவ்வளோ நேரம் நம்ம கத்துன்னு கத்துனது அந்த மந்திரத்தில் வந்துட்டு, அதிலே வந்துட்டு. திருக்கூடலை ஆற்றூரில் ஆலமரத்தின் நிழலில் எழுந்தருளியவன். என் முன் சென்றதை நான், அந்த இறைவன் எனக்கு வழிகாட்டி முன் சென்றதை நான் அறியவில்லை. நீங்கள் அந்த அரவன்கிறத எது கூட சேர்க்கணும், ஆலன்கிறத கூட சேர்க்கணும். இங்கே ஆலமரம் வருது வருங்க. ஒரு ஆலமரத்து பார்த்தீங்களா? நம்ம அதை கொண்டு போனது கரெக்டாக, அதுதான் பொருந்தும் சார், கரெக்டாக. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, புள்ளியும் வைக்க வேண்டாம், கோலமும் போட வேண்டாம், எதுவுமே வேண்டாம். உங்கள் பாட்டு பேசிக்கிட்டே இருங்க, சாமி கொண்டு மேட்ச் பண்ணுவார். நமக்கு அதுதான் வகுப்பு. அதாவது மேலே அரவன்கிறது ஆலன்கிறதுல போய் மேட்ச் ஆகும். அது திருவாசகத்தில் உபதேசித்தது எதைத்தான் அறம் என்று சொல்கிறார். அறம்ங்கிறது அறம்பொருள் இன்பம் வீடு உபதேசித்ததாகவும், அந்த நூல்களெல்லாம் ஒரு காலத்தில் இருந்ததாகவும், அது திருக்குறளாக வந்ததாகவும், அது ஒரு பெரிய தனி ஆராய்ச்சியே இருக்குது. புரியுதா? அதனால தான் திருவள்ளுவரும் யாரும் நிறைய தலைப்புகளில் ஒத்து போகிறாங்க, திருமூலரும் ஒத்து போகிறாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. சரியா? அந்த மந்திரத்தை பார்க்கலாம். இறைவன் விடமுண்டவன். அந்த விடமுண்டவனை 7வது மந்திரத்தில் பொருத்தலாம். இந்த இல்லை 8வது மந்திரத்தில் யாருக்காக விடமுண்டான்? அதுக்காக தான் அவரை சுற்றி நிற்கிறாங்க. விஷம் கொடுக்கறதுக்கு தான் கூட நிற்கிறதே. தேவர்கள் ஏன் கூட இருந்தாங்கன்னா விஷம் கொடுக்கறதுக்கு. பணக்காரனை ஏன் நம்ம சுற்றி போகிறோம்? அவனை பணக்காரனாக்கிறதுக்கா? நம்ம கடனை அடைச்சிக்கிறதுக்கு அவனை சுற்றுறோம். அதே மாதிரி சிவனை சுற்றுறாங்கன்னா இவங்க பிரச்சனையை சரி பண்ணிடுறதுக்கு. அது கரெக்டாக எப்படி மேட்ச் ஆகிருக்குது பாருங்கள். ஆமாம், தேவர் தலைவனெல்லாம் சுற்றி நிற்கிறதுக்கு, அவருக்கு விஷம் கொடுக்கறதுக்கு தான், வேறு ஒன்றுக்கும் கிடையாது. அதை அதில் எடுத்துக்கொள்ளணும். நஞ்சுண்டு விடையது தான் ஏறி இடப வாகனத்தில் ஏறினான். அந்த இடப வாகனமே ஒரு வகையில் அரவன் என்பதற்கான குறிப்பு தான். அம்மையை பால்போல் மொழியாள் என்று சொன்னது அவள் அருட்சக்தியாக நிற்கிறாள் என்று பொருள். அவள் ஆணவமல நீக்கத்திற்கு மாயையை கூட்டி வினை நுகர்ச்சி கொடுத்து பிறவிக்கு உட்படுத்தி ஆணவமலத்தை தேய்த்து, இது ஒரு படிநிலை, எப்போது ஞாபகம் வச்சுக்கணும். ஆணவமலத்தை தேய்த்து அந்த உயிருக்கு அறத்தில் ஈடுபாடு வர வைத்து தெய்வ சிந்தனையை, இது அப்படியே நம்ம உயிருக்கு அப்படியே எடுத்துக்கிடலாம், தெய்வ சிந்தனையை ஏற்படுத்தி சரியை முதலிய மார்க்கங்களில் ஈடுபடுத்தி தவம் முடியும் போது
இருவினை ஒப்பு. வினை போகலை, மறந்துடக்கூடாது. நிறைய பேர் இருவினை ஒப்புனா வினை போயிட்டுங்கிறாங்க. நல்வினை தீவினையில் விருப்பு வெறுப்பின்மையை அடைஞ்சிருக்கிறார். இருவினை ஒப்பை அந்த உயிர் அடைய செய்து, இதுவரைக்கும் மறைப்பு சக்தியினுடைய ஒர்க்கு தான், அடைய செய்து. அடுத்தது மலபரிபாகம். ஆணவ மூலம் தன் வலியை ஒடுக்குகின்றதற்கு ஆணவ மூலனுடைய வலிமை ஒடுங்குகின்ற சூழல் வந்திருக்குது, ஒடுங்கலை. ஆணவ மூலம் எதற்கான இருவினை மலபரிபாகம்னு என்னது? ஆணவ மூலம் ஒடுங்குகின்ற பக்குவத்தை அடைந்திருக்குது, ஒடுங்கிட்டுன்னு சொல்லக்கூடாது. மலபரிபாகத்தை ஏற்படுத்தி, ஏன்னா அது தேஞ்சிட்டு, டயர் என்ன செஞ்சுட்டு, டயர் தேஞ்ச மாதிரி அந்த ஆணவ மூலம் தன் வலிமையை இழந்துட்டு. அப்போ தான் இந்த சக்தி என்ன சக்தியாக வருது? அருள் சக்தியாக, சத்தினிபாதமாக வருகிறது. அந்த சத்தினிபாதத்தை தான் பாலன மொழியாள்னு சொன்னார். ஆமாம், பாலன மொழியாள்னார். மறைப்பு சக்தி எதாகிவிட்டது? அருள் சக்தி ஆயிற்று. திருவம்பாவை சக்தியை வியந்தது, திருப்பள்ளி எழுச்சி துரோதான சுத்தி அருள் சக்தியாக மாறுறது. அதுதான் இந்த அருள் சக்தியாக மாறுறது. அதுதான் இந்த சத்தினிவாதம் தான் குருவாக வரும். சத்தினிவாதம் தான் குருவாக வரும். அதை வந்துட்டு ஆலமரத்துக்கு வந்துட்டு இல்லை, இப்படி மேட்ச் பண்ணி படிங்க சாருங்கிறேன். சத்தினிவாதம் தான் யாராக வரும்? கீழே இறைவன் ஆலமரத்து நிழலில் குருவாக வர்றாரு. அதுக்கேற்றபடி அருள் எதா மாறிக்கிட்டது? பாலன மொழியாக, மறைப்பு சக்தியிலிருந்து என்ன சக்தியாக மாறிக்கொண்டது? அருள் சக்தின்னு சொன்னாலும் சத்தினிபாதம்னாலும் குருனாலும் ஒரே மீனிங் தான், மறந்துடாதீங்க. மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான். சத்தினிவாதம் தனக்கு உருவம் கொள்ளுவது தான் குரு. அதனால் இதில் குருவாக காட்டினார். சரியா? அழகான பதிகம். பதிகத்தை நிறைவு பண்ணுவோம். அடுத்த மந்திரத்தின் பொருள் எழுதுங்க. இத்தலத்தில் இறைவன் அம்மையுடன் அருள் விளையாட்டை விரும்பி எழுந்தருளி இருக்கின்றான். எனக்கு வழிகாட்ட இறைவன் எனக்கு முன்பு சென்ற செயலை எனக்கு வழிகாட்ட இறைவன் இத்தலத்தில் எனக்கு முன்னால் சென்ற செயலை இனிய தமிழால் நான் பாடிய இந்த பாடல் பத்தினையும் பாடுபவர்களுடைய வினை முழுவதும் நீங்கும். கூடலை ஆற்றூரில் கொடியுடை அவளோடும் ஆடல் உகந்தானை அதிசயம் இது என்று, அதிசயம் இது என்று நாடிய இன்தமிழார் நாவலூரன் சொல் பாடல்கள் பத்தும் வல்லார் தம் வினை பற்றருமே. இதுவுமே நல்லா அப்படி கொஞ்சம் தேடுனீங்கன்னா திருவம்பாவையில் போய் இதுவும் நிற்கும். திருவம்பாவை 11-12 திருவாசகம் கொடுங்க. அதை மட்டும் நம்ம இது பண்ணி எழுதுனா போதும். வந்துட்டு எடுத்து வச்சுடுங்க, நீங்கள் எடுத்து வச்சுடுங்க. 7வது பதிகம். 7வது பதிகத்தில் 11வது மந்திரம் 12வது மந்திரத்தை தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறாரு? அம்மையுடன் இறைவனுடைய அருள் விளையாட்டு எழுதியிருக்கிறோமா உரையில்? ஆடல்ங்கிறது தான் விளையாட்டு. ஆடல் உகந்தானை கொடியடை அவளோடும் ஆடல் உகந்தானைன்னு சுந்தரர் சொல்கிறாரு. 11 ஐயா, அதில் தான் ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டு. அங்கே ஆடல்னாரு, இவர் விளையாட்டுனாரு. ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? நூல் பேர் தான் வேறு, ஆசிரியர் பேர் தான் வேறு. ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டு. இந்த உரையில் ஆடல் உகந்தானைங்கிறதுக்கு மாணிக்க வாசகிட்ட இருந்து பாயிண்ட் வாங்கணும். ஆடல் உகந்தான் என்பது அடிமை கொள்ளுதல் என்று பொருள். அடிமை கொள்ளுதல் என்பது இறைவன் குருவாக வந்து அந்த உயிருக்கு எதை கொடுக்கிறது? தெளிவை கொடுத்தல். அந்த உயிருக்கு எதை கொடுக்கிறது? தெளிவை கொடுக்கிறது. இறைவன் குருவாக வந்து உயிருக்கு தெளிவை கொடுக்கிறது தான் என்னது? ஆட்கொள்ளுதல், அடிமை கொள்ளுதல்.
நடராஜனுடைய நடனம் வந்து நடனமேனுடைய நோக்கமே அதுதான். ஆடல் உகந்தான். ஆமாம் ஆமாம், நோக்கமே அதுதான். அதாவது தத்துவ சுத்தி அடைந்த உடனே அது எதை விட்டு விடுகிறது? தத்துவங்களிலிருந்து விடுபடுகிறது. அதற்கு பிறகு எங்கே போகிறது? ஆன்ம ரூபத்திற்கு போகிறது. ஆன்ம ரூபத்தில் போய் என்ன சொல்லுகிறது? தன்னை வந்து யாராக சொல்லுகிறது? ஆன்ம ரூபத்தில் ஒரு உயிர் தன்னை பிரம்மம்னு சொல்லும். அது ஒரு தடவை திரும்ப நடத்துகிறோம், சரியா? தன்னை பிரம்மம்னு என்ன செய்யும்? சொல்லும். தன்னை பிரம்மம்னு அந்த உயிர் சொல்லும்போது அந்த ஆன்ம ரூபத்திலேருந்து எங்கே நகர்த்தணும்? ஆன்ம தரிசனத்துக்கு நடத்தணும். அந்த ஆன்ம தரிசனத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் ஆன்ம ரூபத்துக்கு இடையில குரு தான் பேசணும், மறந்துடாதீங்க. யார் தான் பேசணும்? அதுக்கு பேர் தான் ஆட்கொள்ளுதல். குரு தான் பேசணும். அப்போ 2 சம்பவம் நடக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், சிவரூபம் சிவ தரிசனமும் அதில் சேர்ந்து நடக்கும். ஆன்ம தரிசனம் நடக்கும்போதே சிவரூபம் நடக்கும், கரெக்டாக? சிவ தரிசனமும் நடக்கும், சரியா? சிவ தரிசனம் நடக்கும். அங்க சொல்லுவாங்க ஐயா, ஆ, ஆட்கொண்டதுக்கும் ஆண்டு கொண்டதுக்கும் என்ன வித்தியாசம்னு அடிக்கடி கேட்குறாங்களா? கேட்பாங்க. ஆ. முதல்ல சரி சரி. நண்பர்களா ஆ. இருக்கு, வெளியில போவோம்லங்க. ஆமாம், அப்போ வந்து நீங்க சொல்லுங்க பத்மாமா, ஆட்கொள்றதுக்கும் அடிமை கொள்றது. ஆண்டு கொண்டதுக்கும் வித்தியாசம் என்ன ம் அப்படின்னு கேட்பாங்க. ம் ஆட்கொள்றது நம்ம வந்து அவர் கூட வச்சுக்கிறது, ஆண்டு கொள்றது வந்து அது சொல்ல தெரியாது. ம் கண்டுபிடிச்சிடலாம், விடுங்க. கண்டுபிடிச்சி சரியான விடை சொல்லிடலாம். நீங்க அப்படி சொல்ல. எங்க கண்டுபிடிங்க. எனவே இறைவனுடைய ஆடல் என்பது அடிமை கொள்ளுதல் தான். அதுதான் அவனுடைய விளையாட்டு. ஐயானி ஆட்கொண்டருளும் விளையாட்டு. அந்த தசகாரியத்தை உங்களுக்கு அழகாக சொல்லி முடிச்சிடுறேன். அந்த ஆன்ம ரூபத்தில் தன்னை பிரம்மம்னு சொல்லும். அப்படி சொல்கிற தேவர்களையெல்லாம் உள்ளே வச்சிருக்கிறாரு, பார்த்தீங்களா? தேவர்கள்லாம் என்ன சொல்கிறவங்க? ஆமாம், மூவரில் ஒருவன் என்பர் அப்படின்னாரு சித்தியார் ஆசிரியர். என்ன சொல்கிறாங்க? நாங்கள்லாம் மூவர்களில் ஒருத்தர் தான். சிவபெருமானை வந்து நாங்கள் யாராக தான் பார்க்குறோம்? மூவரில் ஒருவனாக தான் பார்க்குறோம் அப்படின்னு தங்களை தாங்களே வியந்து கொள்ளக்கூடியவர்கள். அப்போது அந்த ஆன்ம ரூபத்திலிருந்து ஆன்ம தரிசனத்துக்கு கொண்டு வந்து அந்த குரு அவனிடத்தில் பேசுகிறார். ஏப்பா, நீ வந்து கேவலத்தில் இருந்தாய், உன்னை இறைவன் சகலத்தில் கொண்டு வந்தார். சகலத்துக்கு கொண்டு வந்த பிறகு உனக்கு தனுகரண போன போகங்களெல்லாம் கொடுத்து, இப்போ நீங்கள் எழுதுனீங்கல்ல, அதெல்லாம் கொடுத்து உன்னை அறம் செய்ய வைத்து, உன்னை சரியகிரிய யோகங்களை செய்ய வச்சு உனக்கு வழிகாட்டி கொண்டு வந்து இருவினை உப்பு மலபரிபாக சத்தினிபாதம் கொடுத்து குருவாக வந்து எல்லாம் இறைவன் ஹெல்ப் பண்ண பிறகு நீ என்ன சொல்கிற? நான் பிரம்மம்னு சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவன் தோட்டாவை கீழே போட்டுடுறான். கீழே போட்டு அவனுக்கே காட்டுவது தான் தரிசனம். இன்றைக்கி அதுதான் படிச்சுக்கிட்டுறது பண்டார சாத்திரத்தில். ஆன்ம தரிசனம்னா என்னது? அவனுக்கு காட்டுவது. நீ ஆன்மா என்று காட்டுவது. அவன் தன்னை யார் என்று பார்த்து கொண்டிருந்தான்? பிரம்மம் என்று பார்த்து கொண்டிருந்தான். நீ பிரம்மம் அல்ல, நீ ஆன்மா என்று காட்டுறது தான் ஆன்ம தரிசனம். அப்படி காட்டணும்னா அவனோட ஒரு பெரிய பொருளை காட்டணும். அதனால தான் சிவரூபம் சிவ தரிசனம். பெரிய பொருளை காட்டணுன்னே இவன் ஒத்துக்கிட்டான், ஓ நான் ஆன்மா. சிவரூபங்கிறதுக்கும் குருவுக்கும் வேறுபாடு கிடையாது. அடிக்கடி ஞாபகம் வச்சுடுங்க. சிவரூபம்னாலும் குருனாலும் ஒன்று தான். குருவினுடைய வருகைக்கு இன்னொரு பேர் தான் என்னது? சிவரூபம். மறந்துடாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் நுட்பமாக தெரிஞ்சு வச்சுடுங்க. சிவரூபம். அப்போ சிவ தரிசனம் நிகழ்ந்தால் தான் ஆன்ம தரிசனம் நிகழும். ஒரு பெரிய கோடீஸ்வரன் வந்தால் தான் தன்னை ஊரில் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவான். யார் வரணும்? இவனை விட பெரிய மல்டி மில்லியனர் வந்தால் தான் இவன் தோட்டா வைக்கல போடுவான். அதனால் இறைவன் தன்னை அந்த விஸ்வரூபத்தை, இறைவனுடைய பெருமையை பார்க்கும்போது மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லிக் கொடுத்த யாவருக்கு மேலாம் அளவிலா சீருடையர் யாவருக்கு கீழாம் என்று சொல்லுவது தான் ஆன்ம தரிசனம். அதை ஆடல் உகந்தானை என்று பாடினார். ஒரே அவளோடும் ஆடல் உகந்தானைனாரு. இதில் வந்து அவளோடும்ங்கிறது இல்லையே சார்னு கேட்கக்கூடாது. தலைப்பே என்னது தான்? யாரை வியந்தது? சக்தியை வியந்தது. ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் அடுத்த வரி ரொம்ப முக்கியங்கிறாங்க உரையாசிரியர்கள். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்த உன்னுடைய விளையாட்டில் நாங்கள்லாம் உய்வடைந்தோம்னா என்ன அர்த்தம்னா பிறவாமையை அடைந்தோம். இது சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஆமாம், உய்யும் வகை சார். இது உரையில் ரொம்ப நீளமாக எடுத்து கையாளுறாங்க. நீங்கள் எங்களை அடிமை கொண்டீர்கள், நீங்கள் ஐந்தொழில் செய்தீர்கள். இறைவனுடைய ஐந்தொழிலுடைய நோக்கம், இறைவன் ஐந்தொழில் செய்வது எதற்காக? உயிர்களுக்காக. அதில் வந்து கட்டுநிலைக்காக சில தொழில்கள், வீட்டு நிலைக்காக சில தொழில்கள். புரியுதா? ரெண்டுமே அவனுடைய ஐந்தொழிலில் தான் இருக்குது. அதனால தான் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்த. இவ்வளோ அழகான வரி. இதை நம்ம சும்மா பாடியிருப்போம், ஆனால் அப்படி பாடக்கூடாதுங்கிறாங்க. அடுத்த மந்திரத்துக்கு வாங்க, அது திரும்பவும் வரும்.
அதாவது அதில் வரும் 12 ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நம் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவானும் குவலையும் எல்லாம் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, திரும்பவும் அந்த விளையாடியே எடுக்கணும். அதுதான் அங்கே மேலே சொன்ன ஆட்கொள்ளுதல். அங்கேயும் விளையாட்டுங்கிறது இருக்குது 11, இங்கேயும் விளையாடி, இவர் ஆடல்னார். எல்லாம் ஒன்று தான், 3 ஒரே மீனிங் தான். விளையாடி என்று வருவதை நாம் இதில் எடுத்து படித்து கொள்ள வேண்டும். இந்த திருவாசகத்தோடு ஒப்பிட்டு படிச்சிங்கன்னா மார்கழி மாதத்தில் இந்த தேவாரம் அவ்வளவு பயன்படும். வினை போகுங்கிறார். இப்போ இதுலேயும் வினை தான் சொல்கிறார். அதில் கடைசி இடத்துக்கு வந்துடலாம். வினை பற்றருமே. இந்த பதிகம் முழுவதையும் பாடும்போது வினை பற்றரும்னார். சைவ சித்தாந்தப்படி வினை எப்போ போகும்? யார் வந்தால் போகும்? அப்போ இந்த பதிகத்துக்குள்ளே யார் இருக்கிறா? அப்படி புரிஞ்ச அன்னைக்கு தான் தேவாரத்தை படிக்கிறதா அர்த்தம். எல்லாமே வந்துட்டு வினையை குரு தான் நீக்குவார். நயன தீக்கையால் சஞ்சித வினையை நீக்குவார். பிராரத்த வினை அந்த சாதகனுக்கு என்ன அளவாய் கழியும்? உடல் ஊழாய் கழியும். குருவருள் பெற்றுட்டதுனால, அவன் சிவமாம் தன்மை பெற்றுட்டதுனால உடல் ஊழாய் கழியும். அவன் எல்லாம் சிவன் செயல் என்ற உணர்வுக்கு வந்துட்டதுனால என்ன ஏறாது? ஆகாமியே ஏறாது. இப்படி தான் புரியணும். குருவிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தான் இதுக்கு நீங்கள் டேலி பண்ண முடியும். சும்மா வினை பற்றருமேனா அப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம் நம்ம ஆட்கள்? இந்த பதிகத்தை மட்டும் பாடிட்டு, இந்த ஒரு பதிகத்தை பாடினா வினை முடிஞ்சுதுங்கிற முடிவுக்கு வந்துடுவான். எனக்கு வினை கிடையாது. ஏன்? சுந்தரர் 85வது பதிகத்தில் இந்த பதிகத்தை பாடு வினை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இது 51 வருஷமாக பாடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிடுவானே. சுந்தரர் அந்த மீனிங்கில் சொல்லலை. அவர் இந்த பாடல் 10 வல்லார்னா இந்த 10 பாடலிலும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களில் வல்லவர்னு அர்த்தம். பாட வல்லவர்னு கூட அவர் சொல்லலை, 10 வல்லார்னு தான் சொன்னார். புரியுதா? இந்த டூல்ஸ் 10ஐயும் யூஸ் பண்ண தெரிஞ்சவன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வராது. இந்த டூல்ஸ் 10ஐயும் பயன்படுத்த தெரிந்தவர் சிறந்த இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாடல் 10 வல்லாருன்னு தான் சொன்னார். பாட வல்லாருங்கிற வார்த்தையை கூட என்ன செய்யலை, அவர் பயன்படுத்தலை. எனவே சைவ சித்தாந்தப்படி வினை நீக்கம் யாரால் தான்? குருவால் தான். அந்த குருவால் தான் சஞ்சீதம் போகணும், பிராரத்தம் போகணும், ஆகாமியம் போகணும். அப்படியானால் சுந்தரர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த பதிகத்தின் மூலம் நமக்கு குருவருள் கிடைக்கும் என்று சொல்ல வருகிறார். அதான் விஷயம். குருவருள் கிடைக்கும். குருவருளால் 3 வினைகள் நீங்கும். சைவ சித்தாந்தப்படி 3 வகை பாசங்களில் 1 போனாலே 3 போயிடும். 1 வந்தால் 3 வந்துடும். சைவ சித்தாந்தத்தில் 3 வகையான பாசமும் போகும்னு சொல்ல வேண்டியதில்லை. 1 போனாலே எத்தனை போயிடும்? 3மே போயிடும். வினை போனால் மாயைக்கு வேலை இருக்கா? வினை போனால் மாயைக்கு வேலை இருக்கா? ஒரு ஜீவன் முக்தனுக்கு எப்போ எல்லா வினையும் பிராரத்த வினையெல்லாம் எப்போ முடிவுக்கு வருது? உடம்பு போகும்போது அவனுடைய பிராரத்த வினை முடிவுக்கு வருது ஜீவன் முக்தனுக்கு. அப்போ அவனுடைய மாயை போகும்போதே எதுவும் முடிவுக்கு வந்துடுது. ஒருத்தர் செத்துட்டான அவனுடைய கேஸ் முடிவுக்கு வருதுல்ல சார்? ஒருத்தர் செத்த பிறகு அவன் கேஸ் எடுத்து நடத்த முடியாது. அதே மாதிரி ஜீவன் முக்தன் உடம்பு அழியும் போது அவனுடைய வினையும் முடிவுக்கு வந்துடும். அப்போ வினை முடிவுக்கு வரும்போது மாயை முடிவுக்கு வருது, மாயையும் வினையும் முடிவுக்கு வருது. மாயையும் வினையையும் இறைவன் எதுக்கு கையில் எடுக்கிறாரு? என்ன மலத்தை நீக்க. அப்போ இந்த 2ஐயும் முடிவுக்கு வருதுன்னா என்ன மலம் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்படி மீனிங் எடுத்து வினை போகும் என்பதை, வினை மட்டும் போகாது, மாயையும் போகும், எது ஆணவ மலமும் போகும், பிறவி இதோட முடிவு பெறும், அந்த சாதகன் வீடு பேறு பெறுவான்னு அர்த்தம். அது வரைக்கும் இது நகரும். சரியா? இப்போ திருஞான சம்பந்தருடைய முதல் பதிகத்தின் கடைசி மந்திரம் என்னது? அருநெறிய திருநெறிய அருநெறியன்னு ஒரு மந்திரம் வரும்ல. தொல்வினை தீர்தல் எளிதாமே. சார், அவருடைய முதல் பதிகத்தின் கடைசி வரி என்னது? தொல்வினை தீர்தல். அந்த பதிகத்தினுடைய பயன் என்ன? குருவருள். தோடு கூற்று பித்தா 3ம் பீடுடை தேசிகன் பேரருளாகும். அகத்தியர் தேவார திரட்டில் சொல்லியிருக்காங்க.
தோடு தோடுடைய செவியன், கூற்று கூற்றாயினவாறு, பித்தா பித்தா பெரிசூடி, தோடு கூற்று பித்தா மூன்றும் பீடுடை தேசிகன் பேரருளாகும். கருமுதல் திருவரையிலே இருக்குங்க. ஆ வினை நீக்கத்தில் குருவருள். ஆமாம், குருவருள். வீடுடைய தேசிகன் பேரருளாகும். தோடுடைய செவியன் பாடினாலும் குருவருள் கிடைக்கும், கூற்றாயினவாறு பாடினாலும் குருவருள் கிடைக்கும், பித்தா பெரிசூடி பாடினாலும் குருவருள் கிடைக்கும். ஆனால் அந்த பதிகத்தில் குருவருள்னு சொல்லலை, மறந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க 3 பேரும் இறைவனுடைய அருளை பெற்றது எதை வச்சு தான்? அந்த பதிகத்தை வச்சு தான். ஆனால் ஞானசம்பந்தர் வினை போகும்னு தான் சொன்னார், ஆனால் ஞானிகள் குருவருள்னு சொன்னாங்க. அதே தான் நான் இதில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. வினை போகும்னா குருவருள் கிடைக்கும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வினை போகும் என்பதன் பொருள் வினை மட்டும் போகாது, வினை போகும், மாயை போகும், ஆணவமலம் போகும், பிறவி முடிவுக்கு வரும். சாதகன் எதை அடைவான்? பிறவா நிலையை அடைவான். ஏனென்றால் இந்த பதிகம் முழுவதும் வெளிப்படையாக யார் நிற்கிறார்? குரு நிற்கிறார். இவ்வளோதான் விஷயம். குருவருள்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். என்று இந்த பதிகத்தை நிறைவு செய்வோம். அடுத்த பதிகம் திருவன்பார்த்தான் பனங்காட்டூர். திருவன்பார்த்தான் பனங்காட்டூருங்கிற பதிகத்தை பெற ஆரம்பி. விடையின் மேல் வருவானை. அழகாக இருக்குது, அழகாக ஆரம்பிக்கலாம் பிறகு அடுத்த வகுப்பில். நல்ல பதிகம். 36 நிமிஷம். 36 நிமிஷம். வெரி குட்.